தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய சின்னம் தொடர்பான வினாக்களும் விடைகளும். ஒரு நாட்டின் பெருமையை, கௌரவங்களை பிரதிபலிப்பவை எவை? தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம். இலங்கையின் தேசிய கொடி முதல் முறையாக எப்போது ஏற்றப்பட்டது? 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி அன்று ஏற்றப்பட்டது. இலங்கையின் தேசிய கொடியை உருவாக்கியவர் யார்? கர்னல் ஹென்றி ஸ்டீல் ஒல்கோட் என்பவர் இலங்கையின் தேசிய கொடியை உருவாக்கினார். இலங்கையில் முதல் தடவையாக வடிவமைக்கப்பட்ட தேசிய கொடி யாருடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது? பிரதமர் DS சேனநாயக்காவினால் உருவாக்கப்பட்ட குழுவின் ஆலோசனைகளுக்கேற்ப உருவாக்கப்பட்டது. தற்போதைய தேசிய கொடி எப்போது வடிவமைக்கப்பட்டு ஏற்றப்பட்டது? 1972 ஆண்டு அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கொடியின் 4 மூலைகளிலும் 4 வெள்ளரசு இலைகள் இடப்பட்டு 1972 ஆண்டு மே மாதம் 22ஆம் திகதி அன்று ஏற்றப்பட்டது. தேசிய கொடியிலுள்ள ஒவ்வொரு நிறங்களும் குறிக்கும் இனங்கள் எவை? செம்மஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறம் தமிழரை குறிக்கின்றது. பச்சை நிறம் முஸ்லிம்களை குறிக்கின்றது. காவி நிறம் அல்லது சிவப்பு நிறம் சிங்களவர்களை குறிக்கின்றது. மஞ்சள் கரை ஏனைய சிறுபான்மை இனங்களை குறிக்கின்றது. தேசிய கொடியிலுள்ள உருவங்களும் அதற்கான விளக்கங்களும். சிங்கத்தின் தலை நாட்டின் தலைவரை குறிக்கின்றது. சிங்கத்தின் தலையில் காணப்படும் சுருள்முடி சமயம், தியானம், அறிவு என்பவற்றை குறிக்கின்றது. சிங்கத்தின் தாடி தூய்மையான வார்த்தையை குறிக்கின்றது. சிங்கத்தின் மூக்கு புத்திகாரன் என்பதை குறிக்கின்றது. சிங்கத்தின் 2 கால்கள் தூய்மையான முறையில் செல்வத்தை கையாளுதல் என்பதை குறிக்கின்றது. சிங்கத்தின் உடல் வீரத்தை குறிக்கின்றது. சிங்கத்தின் வால் நீதி, நேர்மையான ஆட்சி என்பவற்றை குறிக்கின்றது. சிங்கத்தின் வாளின் பிடி நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி ஆகிய மூலக்கூறுகளை குறிக்கின்றது. சிங்கத்தின் வாள் வீரம், அறநெறிக்கெதிரான போராட்டம், பௌத்த மதம் வாழ்க்கைக்கு கூறும் 8 வழிகள் என்பவற்றை குறிக்கின்றது. தேசிய கொடி எப்போது ஏற்றப்படுகின்றது? சுதந்திர தினம் போன்ற தேசிய நிகழ்வுகளின் போது ஏற்றப்படுகின்றது. தேசிய கொடி எப்போது அரை கம்பத்தில் பறக்க விடப்படும்? தேசிய துக்க தினத்தில். இலங்கையில் எப்போதிருந்து தேசிய சின்னம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது? 1972 ஆண்டு இலங்கை குடியரசான பின்னர். தேசிய சின்னத்தை உருவாக்கியவர் யார்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான SM செனவிரத்ன. தேசிய சின்னத்தில் உள்ள அடையாளங்கள் வெளிப்படுத்தும் விடயங்கள் எவை? சிங்கம் வீரத்தை வெளிப்படுத்துகின்றது. கலசம் அல்லது பூரண கும்பம் சௌபாக்கியத்தை வெளிப்படுத்துகின்றது. சூரியன், சந்திரன் உலக நிலைப்பாடு அல்லது நிலைத்திருப்பது என்பதை வெளிப்படுத்துகின்றது. நெற்கதிர் தன்னிறைவை வெளிப்படுத்துகின்றது. தர்ம சக்கரம் தர்மமும் நீதியும் சமத்துவம் என்பவற்றை வெளிப்படுத்துகின்றது. தாமரை மலர் தூய்மையை வெளிப்படுத்துகின்றது. இலங்கையின் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார்? கலாசூரி ஆனந்த சமரக்கோன் 1940 ஆண்டு தேசிய கீதத்தை இயற்றினார்.
தேசிய கீதத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? C.W.W. கண்ணங்கரா. தேசிய கீதத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? தமிழ் புலவர் மு. நல்லதம்பி 1950 ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தார். தேசிய கீதம் எப்போது முதலில் பாடப்பட்டது? இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டான 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 அன்று பாடப்பட்டது. தேசிய கீதம் எப்போது அங்கீகாரம் பெற்றது? 1951 ஆண்டு நவம்பர் மாதம் 22 இலங்கையின் தேசிய மரம் எது? நாகமரம். இம்மரம் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாசவினால் நியமிக்கப்பட்ட 6 பேர் கொண்ட குழுவின் பிரகாரம் 1986 ஆண்டு 2 மாதம் 26 அன்று தேசிய மரமாக்கப்பட்டது. இலங்கையின் தேசிய மலர் எது? நீல அல்லி அல்லது நீலோத்பவம். மலரின் குறியீடு தூய்மை, உண்மை, ஒழுக்கம். நீல அல்லி எப்போது யாரால் தேசிய மலராக பிரகடனம் செய்யப்பட்டது? 1986 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 அன்று முன்னாள் ஜனாதிபதி ஆர். பிரேமதாச அவர்களினால் நியமிக்கப்பட்ட 6 பேர் கொண்ட குழுவின் பிரகாரம் தேசிய மலராக பிரகடனம் செய்யப்பட்டது. இலங்கையின் தேசிய மிருகம் அல்லது விலங்கு எது? மர அணி. இலங்கையின் தேசிய பறவை எது? காட்டுக்கோழி. இலங்கையின் தேசிய இரத்தினக்கல் எது? நீலமாணிக்கம். இலங்கையின் தேசிய நினைவு சின்னம் எது? சுதந்திர சதுக்கம். இலங்கையின் தேசிய உடை என்ன? ஆண்கள் நீலக்கை சட்டையும் வேட்டி அல்லது சாரமும், பெண்கள் ஒசரி சேலையும் ரவுக்கையும், சிறுமிகள் லமா சாரி எனும் சேலையும் மடிப்புடைய ரவுக்கையும். இலங்கையின் தேசிய உணவு எது? பாட்சோறு. இலங்கையின் தேசிய விளையாட்டு எது? கரப்பந்தாட்டம். கரப்பந்தாட்டம் யாரால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது? 1991 ஆண்டு ரொபர்ட் வோல்டர் கொமெக் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. உலகிற்கு கரப்பந்தாட்டத்தை அறிமுகம் செய்தவர் 1895 ஆண்டில் வில்லியம் ஜி. மோகன் என்பவர் ஆவார். இலங்கையின் அரசகர்ம மொழிகள் அல்லது தேசிய மொழிகள் எவை? சிங்களம் மற்றும் தமிழ்.